வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சத்தான பச்சை பயிறு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பயிரை கழுவி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6லேருந்து 7 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 போதுன்னா 1 சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஸ்டீம்லாம் போயிட்டு திறந்து பார்க்கலாம். பாசிப்பயிர் நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. இதை லேசாக மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மையாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 மசிச்சா போதும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், பூண்டு, சீரகத்தை சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விட்டணும். இது கூட நான் 2 தக்காளியை பொடியை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சின்ன சைஸ்னால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனால் 1 தக்காளியே போதும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 2ஐயும் சேர்த்துட்டு இந்த நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஆயிடுச்சு. தக்காளி இந்த அளவுக்கு மசியணும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துடலாம். கூடவே நான் 2 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். சூப் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சூப்பு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக வெட்டின கொத்தமல்லி இலையை தூவிடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் இந்த மாதிரி கடைசியில் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சத்தான சுவையான பச்சை பயிறு சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சூப் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் சேர்க்குற தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுவையான கொள்ளு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொல்லை நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கொல்லை சேர்த்துட்டு 3 பல் பூண்டு, சின்ன பல்ன்றதுனால 3 பல் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சதுக்கப்புறம் ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு 5லேருந்து 6 விசில் வேக வச்சுக்கணும். நம்மளுக்கு கொள்ளு நல்லா சாஃப்டாக வேகணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் 6 விசில் வேக வச்சு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கணும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கடைசியில் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு உடனே சுட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவு சொல்கிறேன். அதுக்கு 200 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துட்டா போதும். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காளானை வந்து நல்லா வதக்கிக்கணும். காளான் வந்து இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கணும்னா அது நல்லா சுருங்கி அதுலேருந்து கொஞ்சம் நீர் சத்தெல்லாம் வெளியில் வரும், பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டு இது கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அந்த காளானோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இந்த சூப் வந்து நம்ம சூப் ஸ்டால்லலாம் குடிக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்றது. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா சூப் நம்ம சேர்த்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் கம்மியான அளவு சூப் பண்ணுறீங்கன்னா சோள மாவோட அளவையும் குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம சூப்பில் சேர்த்துடலாம். எப்போவுமே சோள மாவு சேர்க்கும்போது ஒரு சைடு கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா அடியில் போய் தங்கி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே சேருங்க. சேர்த்த உடனே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப் வந்து நல்லா கெட்டியாகிட்டே வரும். சோள மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் சூப் வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ கடைசியில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், உங்களுக்கு மிளகுத்தூள் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது கடைசியில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னாலும் மேலே தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகின உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் 2ஆக கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி 1-2ஆக இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே அந்த வெண்ணெயில் நல்லா வதங்கணும். இது கூடவே ஒரு பாதி மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2ஆக தட்டி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து கீரையை சேர்க்கணும். நான் 2 கையளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். சூப்புன்றதுனால சின்ன சின்ன காம்பு இருந்தால் அதோடையே சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு அந்த காம்போட சத்தும் வந்து அந்த சூப்பில் இறங்கும். இப்போ கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா இந்த வெண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வைக்கணும். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு கொஞ்சம் குறையணும்.
ஒரு 1/4 பங்கு வந்து குறையணும். 2.5 கப்பு வந்து கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த கீரையில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமாக சூப் வந்து மிதமான தீயில் வச்சு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் தான் இதுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப் வந்து இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த கீரையில் உள்ள ஜூஸ் எல்லாமே மொத்தமாக இறங்கிரும். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை சுட சுட அப்படியே நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.